அமிகாஸ் வெல்கம் டு பேண்ட் அண்ட் கேர்ள் ஃபிக்ஸ். இன்னைக்கு ஒரு தேக்குக்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ட்ரெயின் தான் காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆகுது. அந்த ஸ்டேஷனில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இவ்வளோ நேரமாக அந்த ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த ட்ரெயின் வந்ததுமே வழக்கம் போல் ஒரு 2 நிமிஷம் லேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ட்ரெயினில் ஏறுறான். அந்த ட்ரெயினில் அவன் எப்போவுமே உட்கார்றதுக்கு ஒரு சீட் இருக்குது. அவன் எப்போவுமே அங்கே தான் உட்காந்துட்டு போவான், விண்டோ சீட். அங்கே போய் உட்கார்றான். இப்போ அந்த ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எகெயின் ஒவ்வொரு ஸ்டேஷனாக நின்று நின்று போயிட்டு இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். தேவாங் தான் அந்த பையன். அதாவது தேவாங் அவனோட ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு, அவன் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அவன் வீட்டுக்கு ட்ரெயினில் தான் ரிட்டர்ன் ஆவான். தென் அவனுக்கு ட்ரெயின்லேயே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போதைக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது எப்பவும் போல தான் ஒவ்வொரு ஸ்டேஷனாக அந்த ட்ரெயின் நின்று நின்று போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஷனில் ஒரு சம் ஆஃப் த ஒர்க் முடிச்சுட்டு வர எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. அவங்களே ஏறுறாங்க. அதுலேயும் தேவாங்க்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறதுடா, டெய்லியும் ஒரு பஸ் ஆர் எனி ட்ராவல்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு சர்க்கிள் கிடைக்கும்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் தேவாங்க்கும் அப்படி ரெகுலராக பார்க்குறவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் அந்த டேவும் அவனுக்கு போகுது. அதே மாதிரியே எல்லோரும் வராங்க. அதே மாதிரியே தேவாங்க்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸஸும் இருப்பாங்க. அதாவது ஸ்கூல் பாய்ஸ்லாம் முடிச்சுட்டு ட்ரெயினில் அவங்க வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களும் இருக்காங்க. இப்படி தான் இருக்கும். இப்போது ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆகிருக்கு. அங்கே ஸ்கூல் இருக்கிறதுனால அந்த சர்க்கிள்ஸில் அங்கே பாய்ஸ் கேங், செட் ஆஃப் கேங் பீப்புள்ஸ் எல்லாம் வராங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்க. அதில் ஒரு பையன் தேவாங் கூட எப்போவுமே பேசுவான், நார்மலாக அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு. இன்றைக்கி அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்திருப்பா. இப்போ தேவாங் தான், ஹே ஜிமின் வந்துட்டியா? நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வந்து உட்காடுறான் தேவாங் பக்கத்தடியில். இப்போது டீ ஜங்குக் என்னடா பார்த்துட்டே இருக்க, உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி தேவாங்கவே பார்த்துட்டே இருந்திருப்பான். இப்போ ஜிமின் சொன்னதையும் தான் உட்காடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி தேவாங்க பார்த்துட்டே உட்காடுறான். இப்போ தேவாங் தான், அது யார் ஜிமின், உன் ஃப்ரெண்டா அப்படிங்கிறான். ஆமாண்ணா, அது என் ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஃப்ரெண்டு நேம் என்ன? அவன் பேரா ஜங்குக் அப்படிங்கிறான். ஓ ஜங்குக்கா? ஆமாண்ணா ஜங்குக்கு. நீங்கள் வேணா கூப்பிட்றதுக்கு சிரமமாக இருந்துன்னா ஜேக்கன் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை ஜிமின் பரவாயில்ல, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேங்காய் அமைதியாக உட்காந்துக்கிறான். இங்கே ஜங்குக் தான் டி டி அப்படின்னு கூப்பிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான், என்னடா என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். யார் அது? யாரா? அது அண்ணாடா. அது தெரியுது. உனக்கு யார்? எனக்கு தாண்டா அண்ணா. என்னடா பேசுகிற? ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுதுடா. என்ன பண்ணுறான் அவன்? அவன் என்ன பண்ணுறானா? ஏய் அண்ணாடா, மரியாதையாக கூப்பிட்றான். நீ நிப்பாட்டு, அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் கேட்டேன் உன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அவன் என்ன பண்ண உனக்கு என்னடா? சொல்லு. ஸோ இவன் ஒருத்தன், அவர் ஒர்க் போயிட்டு இருக்காரு. ஓ ஒர்க் போகிறானா? ஓ ஒர்க் போகலடா, ஒர்க் போகிறாரு. டே ஜிமின் மூடு. சரிடா மச்சா, சரி எதுக்கு கேட்குற? அதெல்லாம் தேவையில்லை, போக போக தெரியும். ஓ அப்படியாடா மச்சா, சரி 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 ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இதுக்கு மேலே ஏதாவது கேட்டோம்னா அவன் தானே அடிச்சிட்டானே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான் ஜிமின். ஏன்னா ஸ்கூல்லாம் தெரியாது, அடித்து பிடிச்சி விளையாடலாம். பட் இது பப்ளிக் பிளேஸ், ஸோ நிறையா பேர் பார்ப்பாங்க. ஜிமினுக்கு கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக போயிடும். அதனால் இப்போ ஜிமின் தான், தேவங்கண்ணா. சொல்லு ஜிமின். இல்லை அன்னைக்கு ஒரு அண்ணா உங்கள் கூட வந்தார்ல, இன்னைக்கு அத்தாண்ணா அன்னைக்கு ஒரு நாள், என்னைக்கு ஒரு நாள்? அச்சோ அண்ணா, அதான் நான் பூனைக்குட்டி மாதிரி கூட இருந்தார்ல. பூனைக்குட்டி மாதிரியா? ஓ நீ ஷூஹா சொல்கிறியா? ஆமாண்ணா அவரே தான். அவர் ஏண்ணா வரதில்ல? அவன் அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டு பார்க்கறதுக்காக வந்தான். அதுக்கப்புறம் வரதில்ல. அவனுக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ தட் அவன் வீட்டுக்கே போய்க்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் ப்ராஜெக்ட் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ தட் வந்திருந்தான். ஓ அப்படியாண்ணா, ஓகே. என்னைக்கு வருவாருண்ணா? என்னைக்கு வருவாருன்னா என்ன ஜிமின்? இல்லைண்ணா, எப்பயாச்சும் வந்தாருன்னா சொல்லுங்கள். ஓ ஜிமின் எதுக்கு? அண்ணா சும்மா சொல்லுங்களே, நீங்கள் எங்கள் அண்ணா தானே. எங்கள் அண்ணாவா? ஆமாம் எங்கள் அண்ணா தான். இல்லையாண்ணா? ஆமாம் உங்கள் அண்ணா தான். சொல்கிறேன். பட் அண்ணாவை அச்சோ அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க வைக்க மாட்டேண்ணா, டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக் தான் ஜிமினவே நோண்டிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான், அண்ணா ஒரே ஒரு நிமிஷம்,
டேய் ஜங்குக் என்னடா வேணும் உனக்கு? டேய் ஜிமின் ஆ அவரோட நம்பர் வாங்கி தாவே. அவரோட நம்பரா? எதுக்குடா? டேய் நான் ஏதாவது கேட்குறேனா உன்ன பத்தி? இல்ல, இல்ல. அப்ப எனக்கு மட்டும் ஏன்? எதுக்கு? என்ன? அப்படிங்கிற மாரிலாம் கேட்குற? டேய் ஜங்குக் உனக்கு அவர் பேரு கூட தெரியாதுடா. எப்புட்றா நான் நம்பர் கேட்கறது? ஜிமின் இத்தன நாளா பழகுறீல்ல, ஒரு நம்பர் கூடவா இவன் தரமாட்டான்? இவனா? டேய் அது எங்க அண்ணாடா. போதும், போதும். ரொம்ப நடிக்காத. உனக்கு எதுக்காக நீ வந்து அவன் கூட பேசுறேன்னு எனக்கு தெரியும். என்ன அன்னைக்கு ஒரு பையன பார்த்தேன்னு சொன்னியே, அது இவன் கூட தானே? ஸோ ஜங்குக் உனக்கு மட்டும் எப்புட்றா எல்லாம் தெரியுது? அவன் கூடவே சுத்துறான்ல, இது கூடவா தெரியாது? அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. இங்க தேவாங் தான் சரி அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்கிறவங்க கூடயெல்லாம் பேசிட்டு இருக்காரு. தான் ஜிமின் எனக்கு தெரியாது. இறங்குறதுக்குள்ள அவனோட நம்பர வாங்கி குடு. அவ்வளோதான். அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஜிமினும் வேற என்ன பண்ணி தொலையுது உனக்கு ஃப்ரெண்டா போயிட்டேனே பண்ணி தொலைறேன். அப்படிங்கிற மாரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ தேவாங்க பார்க்கும்போது, தேவாங் இன்னொரு பாய் கூட பேசுறாரு. "ஹேய் மெக் இங்க வாடா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாரு. இப்போ அந்த பையனும் வந்து நிக்கிறான். "ஹாய் தேவாங் சீனியர்" அப்படிங்கிற மாரி சொல்றான். மெக் என்ன ஒரு 1 வீக்காவே காணோம். இல்ல சீனியர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஸோ தட் ஓ! அப்படியா? இப்போ ஓகேவா? ஓகே சீனியர். ஆல்ரைட். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இங்க ஜங்குக் தான் என்ன எப்படி பேசிக்கிறாங்க? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான் தேவாங் அண்டு மெக்கவே. இப்போ மெக்கும் ரொம்ப நேரம் பேசிட்டு கிளம்பியிருப்பான். இப்போ ஜங்குக் மறுபடியும் ஜிமினோட ஷோல்டர்ல லைட்டா டேப் பண்றான். இப்போ ஜிமின், ஆ தேவாங் அண்ணா எனக்கு கொஞ்சம் உங்க நம்பர் தர்றீங்களா? ம். ஏன் ஜிமின் எதுக்கு? இல்லண்ணா தாங்களே. ஓ! என் நம்பர் வச்சு அப்படியே என்னோட இன்ஸ்டால கண்டுபிடிச்சு, அப்படியே போய் உன்னோட மியாம் கூட மெசேஜ் பண்றதுக்கு தானே? அச்சோ! அண்ணா எப்புட்ண்ணா கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணு தான். தாங்களே அப்படிங்கிற மாரி சொல்றான். சரி ஓகே ஜிமின். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேவங்க நம்பர் சொல்றான். இப்போ ஜிமின் இறங்குற ஸ்டாப்பிங்கும் வந்துருச்சு. இப்போ தேயாங் தான், "ஓகே ஜிமின் நாளைக்கு பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஜங்குக் தான் எந்திரிக்கவே இல்ல. இப்போ ஜிமின் தான், "டேய் ஜங்குக் வாடா போலாம்." இப்போ ஜங்குக் தேயாங்க பார்த்து, "பாய்" அப்படிங்கிறான். தேயாங்கும், ஓகே ஜங்குக் பாய்" அப்படிங்கிறான். ஜங்குல் இல்ல, ஜங்குக். "ஆ ஓகே ஜங்குக் பாய்." ம் பாய் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான். இப்போ ஜிமின் தான், "இந்த பாய் சொல்றக்காடா இவ்வளோ நேரம் ஃப்ரெஷ் கவுடங்கு மாரி உட்காந்துட்டுருந்தேன். வாடா வந்து தொலடா" அப்படிங்கிற மாரி கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். எங்க ஆத்தாக்காரி வேற திட்டுவா. ஐயோ! இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு இவன்லாம் என் ஃப்ரெண்டா? ஐயோ! கடவுளே! டேய் கத்தாம போடா. கத்துறது மட்டும் தான் உனக்கு தெரியுதா? ஏன்டா புலம்புறேன்டா. சரி புலம்பாம போ. டேய்! ஐயோ! வாடா அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்படியே நைட் ஆயிடுச்சு. ஜங்குக்கும் ஜிமினோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அவன் வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பான். தேவாங் வந்து ஒர்க்குக்காக பூசான் வந்திருப்பான். பட் அவனோட நேட்டிவ் வந்து சியோலா இருக்கும். பட் ஜங்குக் அப்படி இல்ல. அவனோட ஃபேமிலியே வந்து பூசான்ல தான் இருப்பாங்க. இப்படியே தான் நைட் ஆயிருக்கும். தேவாங்கும் அவனோட வீடெல்லாம் ரீச் பண்ணிட்டு, அங்க எல்லாம் குக் பண்ணிட்டு சாப்பிட்டு இருப்பான். இப்போ தேவாங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. தேவாங்கும் கேஷுவலா அட்டெண்ட் பண்ணி, ஏதோ நியூ நம்பரா இருக்கே அப்படின்னு கேஷுவலா தான் அட்டெண்ட் பண்றான். ஹலோ! இப்போ அந்த பக்கம் லைன் கட் பண்ணிடுறாங்க. இப்படியே தான் ஒரு 3 டைம்ஸ் அவங்களா கால் பண்ணிட்டு லைன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ 4த் டைம் கால் வருது. தேவாங்க்கு கோவமே வந்திருக்கும். அப்போ தான் சாப்பிடலான்னு உட்காந்து ஒரு வாயே வாயில வச்சிருப்பான். அதுக்குள்ள இத்தன தடவ கால் வந்து கட் ஆகும்போது, "ஹலோ! யாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கத்துறான். சும்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சும்மா கால் பண்ணி சும்மா நான் ஹலோ சொன்னதுக்கப்புறம் நீங்க வைக்கிறதும், "என்ன என்ன நினச்சிட்டுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கத்தும்போது, "ஹலோ! நான் ஜங்குக்." அப்படிங்கிற மாரி ஒரு சவுண்டு. தேவாங் அப்படியே அமைதியாயிடுறான். "ஹலோ! யாரு?" மறுபடியும் கேட்குறான். "இப்ப தானே சொன்னேன். நான் ஜங்குக். என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "ஜங்குக் என்னவா? ஏய் நீ தானே கூப்பிட்ட? ஓ! நீ அந்த ஜிமின் கூட இருந்த பையன்ல?" அப்படிங்கிற மாரி சொல்றான். "ம். ஆமா. அவன் தான். இன்னைக்கு ட்ரெயின்ல கூட பார்த்தியே." "ஆ ஆமா, ஆமா, ஆமா. நீ அந்த பையன் தான். என்ன? என்ன சொல்லு?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், "ஒண்ணும் இல்ல." "ஆ அப்புறம் எதுக்கு கால் பண்ண? சும்மா கால் பண்ணிட்டு கட் பண்ற. என்ன நினச்சிட்டு இருக்க? உனக்கு யார் நம்பர் குடுத்தா? அந்த ஜிமின் குடுத்தானா?" "ம். ஆமா. அவன் தான் குடுத்தான். உன் வாய்ஸ் கேட்கணும் போல இருந்துச்சா, ஸோ தட் கால் பண்ணேன்." "என்ன? என்னடா பேசுற? நீ சின்ன பையன். என்ன என்ன என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "ம். உனக்கு புரியல. நீ கன்ஃப்யூஸா இருக்க. புரியுது."
நான் கன்ஃப்யூஸாலாம் இல்ல. "என்ன? உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "எனக்கு என்ன பிரச்சனையா? எனக்கு நீ தான் பிரச்சனை." அப்படிங்கிற மாரி சொல்றான். நானா? "நான் என்ன பிரச்சனை? நான்லாம் யாருக்கும் பிரச்சனைலாம் இல்லப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "இல்ல பிரச்சனை இருக்கு. என் ஹார்ட்டுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நீ வர்றியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "என்ன உன் ஹார்ட்டுக்கு பிரச்சனைன்னா டாக்டர் கிட்ட போ." "ஐய்யய்யோ! டாக்டர் தெரியாதா? காசு இல்லையா? நான் வேணா குடுக்கட்டா?" "ஏய் என்ன நக்கலா?" "நக்கல்லாம் இல்லப்பா. ஐய்யய்யோ! அப்படிலாம் இல்ல. ஏன்பா அவ்வளோ காசு இல்லாம டாக்டர் கிட்ட போறக்கு கூட" "ஏய் ஹார்ட்டுக்கு பிரச்சனைன்னு." "அதான்ப்பா ஹார்ட்டுக்கு தான்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். இப்ப ஜங்குக் தான் "ஐ லவ் யூ. ஹலோ ஐ லவ் யூ." அப்படிங்கிற மாரி சொல்றான். நமக்கு தான் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சின்ன பையன் நம்மகிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்றான் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஜங்குக் தான் "ஹலோ இருக்கியா?" "ம் இ இருக்கேன். என்ன?" "ம் ஐ லவ் யூ." ம், ம். "நீ சின்ன பையன். உனக்கு ஏதாவது தோணியிருக்கும். அப்படியெல்லாம் இல்ல. நீ வந்து ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணு. நான் வைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வச்சுடுறான். ஜங்குக் கூட ரிப்ளைக்கு கூட வெயிட் பண்ணல. வச்சுடுறான். அப்படியே வச்சுட்டு அப்பவே எங்க அம்மா சொல்லுச்சு, "சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ தேயாங்" அப்படிங்கிற மாரி. ஸோ நான் தான் வேலைன்னு இங்க வந்துட்டேன். ஐயோ! அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ குழந்தைகள்லாம் நம்மகிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுதே அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த பக்கம் சைடு ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுட்டு கால் கட் பண்றான். கால் கட் பண்ணிட்டு திரும்பும்போது ஜங்குக்கோட அம்மா தான். அவங்க லைட்டா ஜங்குக்கோட ரூம் டோர் மேல சாஞ்சுக்கிட்டு, கை கட்டிட்டு, "என்னப்பா? என்ன நடக்குது?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ம். ஒண்ணும் இல்லம்மா." "ஓ! அப்படியா? வருங்கால மருமக போல." "ம்ஹ்ம். அப்படிலாம் இல்ல. அமைதியா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே, "சரி வா சாப்பிடலாம்." "ம். ஓகேம்மா. கம்மிங்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவோட ஷோல்டரையே கைப்பட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. தேவாங் ஆஸ் யூசுவல் அவனோட ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஓகே. கம்ப்யூட்டர் ரெடி. லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஓகே. எல்லாம் ரெடி. இப்போ பூட்டிட்டு கிளம்பிடலாம். அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே வெளிய வரான். கரெக்ட்டா அவனோட டோர் ஓப்பன் பண்ணதுமே ஜங்குக் தான். தேவாங் ஓப்பன் பண்ண ஸ்பீடுக்கு ஒரு ஸ்டெப் பேக் போயிடுறான். அன் த் த் ஜங்குக் ம். ஜங்குக் தான் அப்படிங்கிறான். ம். என்ன பண்ற இங்க? ம். ஆ ட்ரெயின்ல போணும். ஸோ வந்தேன். ஸ்கூலுக்கு போறக்கு வந்தேன். அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இங்க இல்ல ஜங்குக். சாரி மாறி வந்திருக்க. ம். தெரியும். தள்ளு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேவாங்கோட வீட்டுக்குள்ள தான் போறான். ஜங்குக் ப்ளீஸ் வெளிய போ. எனக்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு. நான் ரெடி ஆகணும். அப்படிங்கிற மாரி ரொம்ப பதட்டமா பேசுறான். ம். கூல், கூல், கூல். ஏன்? அப்படிங்கிற மாரி கேட்குறான். அச்சோ! ஜங்குக் உனக்கு புரியாது. ஐயோ! அந்த ஆள் வேற கத்துவான். ஸோ ப்ளீஸ் ஜங்குக் ஈவினிங் பேசிக்கலாம். ப்ளீஸ் வா, 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 வா அப்படிங்கிற மாரி சொல்றான். என்ன? தேவாங் என்னைய கூப்பிடுற போல ஆஃபீஸ்க்கா? ஸோ ஜங்குக் ப்ளீஸ் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாரி கத்துறான். ஓ! கோவம் வருதா? சாரி. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வெளிய போயிடுறான். வெளிய போயிட்டு, "தேவ் இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல மீட் ஓகே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான். இங்க தேவாங் தான், "ஐய்யய்யோ! பச்சை குழந்தைலாம் வந்து என்னைய மிரட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். டக்குன்னு, "அச்சச்சோ! தேவாங் டைம் ஆயிடுச்சு போணும்." அப்படிங்கிற மாரி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, டக்குன்னு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வேகமா வெளிய வரான். இப்படியே தான் மார்னிங் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் வருது. அப்போ உட்காந்து ஜங்குக் சொன்னது தான் திங்க் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுருக்கான். இப்போ தேயாங்கோட அம்மா தான் கால் பண்றாங்க தேயாங்க்கு. "என்னப்பா என்ன பண்ற?" "அம்மா சும்மா தான் இருக்கேன் சொல்லுங்க. என்ன விஷயம்?" "ஆ இல்லப்பா நீ கொஞ்சம் சியோல் வரைக்கும் வர்றியா?" "ஏம்மா என்னாச்சு? யாருக்காச்சு?" தேயாங் அப்படிலாம் இல்ல. ஆ நீ வாவே நான் ஒண்ணு சொல்லணும்." "ஓகேம்மா திஸ் வீக்கெண்ட் பார்க்குறேன். இந்த வாரம் என்ன வரட்டா?" சரிப்பா இந்த வீக்கே வா." "ம் ஓகேம்மா. ஆ தேவ் உங்கள சார் கூப்பிடுறாரு." இதோ வரேன்." "சரிப்பா போய் ஒர்க் பாரு." சரிம்மா ஓகேம்மா பாய்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஈவினிங் டைம் போல தான் காமிக்கிறாங்க. தேவங்க ஆஸ் யூசுவல் அதே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே திங்க் பண்றான். ஸோ காலையில ஜங்குக்கு வேற இப்படி சொல்லிட்டு போனான். வருவானோ? சரி வந்தா பார்த்துக்கலாம் தேவ். அதுக்கெல்லாம் எதுக்கு நீ ஃபீல் பண்ற? அப்படிங்கிற மாரி அவனுக்குள்ளேயே அவன் பேசிட்டு, ட்ரெயின் வந்துருச்சு. ம் ஆஸ் யூசுவல் 2 நிமிட்ஸ் லேட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருறான். இப்போ பேசாம டைமிங்கவே மாத்த சொல்லிடலாமா? அப்படிங்கிற மாரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே போய் அவனோட சீட்ல உட்கார்றான்.
இப்போ நேத்து வந்த மாரி அதே ஸ்டேஷன்ல ஜிமின் கூட ஜங்குக் தான் வராரு. அதே மாரியே வந்து நேத்து உட்காந்த மாரி உட்காரல. ஸ்ட்ரெயிட்டா வந்து தேயாங் பக்கத்தடியில ஜங்குக்கே உட்கார்றாரு. இப்போ தேயாங் தான் ஜங்குக் இப்படி தான் உட்காரணுமா? ரொம்ப நெருக்கமா? ம். ஏன் தேயாங் உனக்கு பிடிக்கலையா? இல்ல இவ்ளோ நெருக்கமா உட்காந்துருக்க. கொஞ்சம் தள்ளி உட்காரு. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். என்ன? ஒண்ணும் இல்ல ஜங்குக். அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. எங்க ஜிமின் தான், "டேய் கேளுடா." ஷோ இவன் ஒருத்தன். தேவ் சொல்லு ஜங்குக். அன்னைக்கு ஒரு பையன் வந்தான்னு சொன்னான். ஜிமின் ஐயோ! அன்னைக்கு ஏதோ கூட ஒரு பையன் வந்தானாமா. ஜிமினுக்கு கொஞ்சம் லவ் ஆயிடுச்சு. அவன் நம்பர் ஜங்குக் அதெல்லாம் தரக்கூடாதெல்லாம் அவங்க பர்சனல் இல்ல. ம். உண்மதான். வேணுமே அப்படிங்கிற மாரி கேட்குறான். கேட்டுட்டு அப்படியே தேவனோட ஷோல்டர் சாய, "ஜங்குக் என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். ம். ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே சாஞ்சு தேவன் மேல படுத்துருக்கான். இப்போ ஜிமின் தான், "டேய் மச்சான் நான் பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா பண்ற." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக் தான் தேவனோட காது கிட்ட இருக்கிறனால, காது கிட்ட போய் ஹஸ்கி டோன்ல, "ஐ லவ் யூ" அப்படிங்கிறான். ஜங்குக் என்ன பண்ற? அப்படிங்கிற மாரி தேவாங் கேட்கவும், காதுல ஐ லவ் யூன்னு சொன்னேன். அப்படிங்கிற மாரி சவுண்டா சொல்லவும், இப்போது அங்கே தேவாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் தேவாங்க பார்க்குறாங்க. இப்போ தேவாங் தான், ஜங்குக் என்ன பேசுற? விளையாடுறியா? அப்படிங்கிற மாதிரிலாம் சமாளிக்கிறான். விளையாடலாம் இல்ல. ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி சவுண்டாவே சொல்கிறான். இப்போ தேவாங்க்கு தான் ஷாக்கிங்கா இருக்குது. இப்போ அப்படியே ஸ்க்ரீன் கட் பண்ணா தேவாங்கோட ஸ்டாப்பிங் வந்திருக்கும். அவன் பாட்டுக்கு இறங்கி போயிருப்பான். இப்போது தேவாங்க்கு அவன் சொன்னதே தான் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கும். அவன் வீடு ரீச் பண்ணுற வரைக்குமே அதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் நினச்சிருக்க மாட்டான். சரி என்னமோ அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பான். இப்படியே தான் டைமும் ஸ்கிப்ட் ஆகுது. தேவாங் வந்து சியோல் போகிறான் பூசான்லேருந்து. இப்போ தேவாங் தான், "ஹலோம்மா வந்துட்டேன் எங்கே?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். தேவாங்க அங்கே ஒருத்தர் வந்திருப்பாரு. உன்னோட நேம் எழுதி கூட போர்டில் வச்சுருப்பாரு. அவர் கூட வந்திருப்பா. சரிம்மா ஓகேம்மா வந்துடுறேன். ஓகேப்பா வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கட் பண்ணுறாங்க. இப்போ தேவாங்கும் யார் அப்படிங்கிற மாதிரி தொலாவிட்டே வரான். அங்கே ஒரு பர்சன் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கோட் ஷூட்லாம் போட்டு நிற்கிறாரு. சார் வந்துட்டார். வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு திரும்புகிறாரு. அவர் ஃபுல் பிளாக்லேயே இருக்கார். அவர் மாஸ்க் வியர் பண்ணியிருக்காரு. போர்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி தேவாங்கோட நேம் எழுதியிருக்க போர்டை வாங்கி அவர் வச்சுக்கிறாரு. நீ போ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகேன்னு அந்த பர்சனும் போகிறாரு. இப்போ தேவாங் தான், ஓ அங்கே இருக்காங்களா, ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ட்ராலி தள்ளிகிட்டே வரான். இப்போ தேவாங் தான், ஹாய் எங்கள் அம்மா அமுச்சு விட்டாங்களா உங்களை? எஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தலையை மட்டும் ஆட்டுறான். ஓகே நான் அங்கே கார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறாரு. ஓகே வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி தேவாங்கே சொல்லிவிட்டு அவனோட லக்கேஜ் அவனே எடுத்துகிட்டு போகிறான். இப்போது அந்த பர்சன் தான் அவனோட லக்கேஜில் ஒரே ஒரு பேக் இருந்திருக்கும், அதை எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அந்த பர்சன் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. தேவாங் பக்கத்தடியில் உட்காந்துட்டு, இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது அந்த பர்சன் தான், ரொம்ப திங்க் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப திங்க் பண்ணாத, இந்த வாய்ஸும் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திங்க் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன அந்த ஜங்குக்கா? அந்த ஜங்குக்கில் கிடையாது, ஓன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ தேவாங் தான், ஏன் ஜங்குக்கா? நீலாம் என் ஜங்குக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நான் ஓன் ஜங்குக் தான், உங்கள் மம்மியே சொல்லுவாங்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே கூப்பிட்றான். என்ன சின்ன பையன் நம்மக்கிட்ட வந்து இந்த பேச்சு பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி, முதல்ல எங்கள் ஆத்தாக்கறிக்கு ஃபோனை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் போட்டு அவங்க அம்மா கிட்ட தான் பேசுகிறான் தேவாங். அம்மா யார்ம்மா அமுச்சு விட்டேன், யாரும்மா இந்த பையன்? தேவாங் அமைதியாரு, முதல்ல சொல்லுமா யாரும்மா இந்த பையன், எதுக்கும்மா அமுச்சு விட்டேன்? தேவாங் அவன் தான் உன்னை கட்டிக்க போகிறவன். என்ன கட்டிக்க போகிறவனா? ஐயோ இந்த சின்ன பையன்லாம் கட்ட முடியாது. யாரை பற்றி சின்ன பையனை? அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த பையன் யாரும்மா, எதுக்கும்மா இவனை எனக்கு பிடிச்சி கட்டி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு கிடக்குறான். அவங்களோட அம்மா தான், அச்சோ தேவாங்
ப்ளீஸ் அமைதியாக வா, கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோ. மா என்னம்மா சொல்கிறீங்க? நான் அவனை விட பெரிய பையன்ம்மா, நான் மரியாதையாக நடந்துக்கணுமா? அவனை மரியாதையாக நடந்துக்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி புலம்புறான். தேவன் ப்ளீஸ் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ம் சரிம்மா ஓகே அப்படிங்கிற மாதிரி தேவங்க அமைதியாயிடுறான். இப்போ ஜங்குக் தான், என்ன என் மாமியார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். ஜங்குக் வண்டியை மட்டும் ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தேவங் மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். ம் சரிங்க தேவங், மிஸ்ஸஸ் ஜியான் தேவங் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போது தேவங் தான் அப்படியே விண்டோ சைடு திரும்பிக்கிறான். போடா அப்படிங்கிற மாதிரி. இப்படியே தான் சண்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே க்யூட்டாக வராங்க. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இப்போது தேவங்கோட அம்மா தான் ஆரத்திலாம் எடுத்து தேவங்கி ஜங்குக்கி அட்டன் டைமில் வெல்கம் பண்ணுறாங்க. இப்போது தேவங் தான், அம்மா பொட்டு எனக்கு மட்டும் வைங்க, அவனுக்கு எதுக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டேய் நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைம் ஒட்டுக்கா வரீங்கள, நாங்கள் 2 பேரும் அம்மா இவன் யாரும்மா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். தேவங்க அமைதியாக இரு போங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் அமைதியாகிடுறான். இப்போ ஜங்குக் தான் லைட்டாக ஸ்மிட் பண்ணிட்டு உள்ளே வரான். இப்போ தேவங்க உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா தேவங்கோட அம்மா அண்ட் அப்பா சைடில் இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸும் அங்கே தான் இருக்காங்க. தென் ஜங்குக்கோட அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. தென் ஜிமினும் அங்கே தான் இருக்கான். சுகாவும் அங்கே தான் இருக்கார். இப்போ சுகா கிட்ட தான் தேவங்க போய், என்னடா என்னடா ஆச்சு, என்னடா நடக்குதுங்க? இப்போ சுகா தான், டேய் மச்சான் ஒன்று பொண்ணுக்கிட்ட வந்திருக்காங்கடா. இது நான் பையன்டா, என்ன எப்பட்றா பொண்ணு கேட்க முடியும்? அதெல்லாம் தெரிலடா மச்சான், நானே கன்ஃப்யூஸ்டாக தான் நிற்கிறேன். உங்கள் மம்மி தான் என்னை ஃபோனை போட்டே வர வச்சாங்க, நான் தான் உன் ஒரே ஃப்ரெண்டுன்னு வர வச்சாங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கெலாம் வர வச்சிருக்க மாட்டாங்க, இந்த ஜங்குக் தான் கேட்டிருப்பான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சுகாவே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ தேவங்கோட அம்மா தான், தேவம் இன்னும் நின்றுட்டே இருக்க, போய் ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா எதுக்கு ரெடி ஆகணும்? தேவங் இன்னும் எதுக்குங்கிற அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், அச்சோ விடுங்க, எதுக்கு இப்போவே கம்பல் பண்ணுறீங்க, தேவங் வாங்க அப்படிங்கிற மாதிரி தேவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அது அது ஆன்ட்டி ஆன்ட்டின்லாம் கூப்பிடாதப்பா, நீ அம்மானே கூப்பிடு என்னையும். ஜங்குக்கு அப்படி தான் கூப்பிட்றான் உங்கள் அம்மாவை, ஸோ தட் நீ என்னை அம்மானே கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டாக சொல்கிறான். ஓகேன்னு அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. தேவங்க அவனோட ரூமுக்கு அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. இது என்னடா இது புதுசாக இருக்குது, என் ரூமுக்கு இவங்க கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தேவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தேவங்க தான், பரவாயில்ல அம்மா நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லைப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது தேவங்க தான் ரெடி ஆகிட்டு வெளியே வந்து நிற்கிறான். ஜங்குக்கே ஷாக்கு, என்ன பேசுனாங்க, இப்போ எப்படி இப்படி வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஜங்குக்கு வந்து தேவங்க கட்டுறதுல ஓகே, தேவங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே ஓகே சொல்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போது தேவங் அண்டு ஜங்குக்கோட அம்மா அப்பா 2 பேரும் கவுச்சில் உட்காந்துட்டு தேவங்கையும் ஜங்குக்கையும் ஆப்போசிட்டில் நிற்க வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஜிமின் அண்ட் சுகாதார் நிற்கிறாங்க. இப்போது அவங்க 2 பேர் தான் எல்லோரும் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. இப்போது சரி நீங்களே கேளுங்க சம்மந்தி, அச்சோ நீங்களே கேளுங்க சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க. இப்போ தேவங்கோட மைண்ட் வாய்ஸ் தான், அட ஏதாவது கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக்கும் மா நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இன்னும் இப்போவே இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி தேவங்க யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே நானே கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அம்மா தான் ஃப்ரெண்டில் வராங்க. ஓகே தேவங் ஆண்டி ஜங்குக் உங்கள் 2 பேத்துக்கும் உங்கள் 2 பேர்த்த பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜங்குக் தான் சொல்லி முடிச்சதையுமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். புரியுது ஜங்குக், உங்களோட அவசரம் புரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஷோல்டர் டேப் பண்ணி கொடுத்துட்டே பேசுகிறாங்க. இப்போது தேவங்க பார்த்து தான், தேவங் உனக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தேவங்கும் ஹெட் மட்டும் ஷேக் பண்ணுறான். ஓ தேவங் ரொம்ப சேடாக சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லைம்மா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அவன் பிடிக்காதுன்னு சொல்லுவான், நம்ம கன்வின்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருப்பான். பட் இப்படி சொன்னதையுமே அவனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. சரி சரி ஓகே ஜங்குக் ஷாக் ஆகுது, இருந்தாலும் ஓகே நம்ம தேவங்க தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிறான். இப்போது ஓகே 2 பேத்துக்கும் ஓகேவா, தென் 2 டேஸில் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவன் வந்து 1 டே தான் கேட்டிருப்பான், பட் 2 டேஸ் அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா 2 டேஸுங்கிறீங்க, டே ஆமாண்டா சும்மா பறக்க முடியாது சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ ஜங்குக் தான் தேவங்க பார்க்குறான். ஓகே 2 டேஸ் வரைக்கும் ஜங்குக் தேவங்க பார்க்கக்கூடாது. தேவங்க ஜங்குக்க பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போது தேவங்கோட அம்மா தான் ஓகே இதுக்கு எனக்கு ஓகே. உங்கள் எல்லாத்துக்கும் ஓகேவா? அப்படிங்கிற மாரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்கவும், ஓகே அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்கிறாங்க. சரி அப்போ ஓகே நான் கிளம்புறேன் தேவங்கம்மா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஓகே சம்மந்தி பார்த்து போயிட்டாங்க. அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட அம்மா அண்ட் தேவங்கம்மா பேசிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜங்குக் தான் பா 2 டேஸ் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணுமா? டேய் ஆமாண்டா அமைதியா இரு. மா என்னால் ஜங்குக் ப்ளீஸ் 2 டேஸ் தான், அதுக்கப்புறம் அவன் உன்னோடது தான். சும்மா போட்டுக்கிட்டு பேசாமல் இரு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டே ஜிமீனா டே அமைதியா இருடா, நானே குஷியில் இருக்கேன் யோங்கி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி திரும்பிக்கிறான். தென் ஜிமீன் உனக்கும் தான் அந்த ரூல்ஸ். என்னது எனக்குமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜிமீன் சொல்கிறான். ஜிமீன் உனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அம்மா தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன் 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 எங்கள் ரெண்டுத்துக்கும் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அது அப்படித்தான்ப்பா, நீங்கள் 2 பேரும் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக நிற்கிறீங்கள, ஸோ தட் ஃப்ரெண்டாக நின்னா இதெல்லாம் ரூல்ஸா? அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் சிரிக்கிறாரு. பேச்சாடா பேசுனேன், எனக்கு வரும்போது அது வந்து கெச்சப்பு, உனக்கு வந்தால் அது பிளட்டா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு சிரிக்கிறாரு. மச்சான் நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுதுடா, ப்ளீஸ்டா அமைதியாக இருடா. அவங்க சொன்னது கூட எனக்கு வலிக்கலடா, நீ இப்போ சிரிக்கிற போடுறா, அதான்டா எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே தான் அந்த 2 டேஸும் பாஸ் ஆகுது. இப்போ மேரேஜ் செரிமனிலாம் முடியுது. தேவங்கன் ஜங்குக்கு ஃபேஸ் கொடுத்து கூட பேச முடியல. பட் 2 பேர் பார்த்துக்கிறாங்க. ஐ கான்டாக்ட்லாம் நடக்குது. பட்டு பேசுறதுக்குலாம் டைம் கிடைக்கல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒர்க்கில் இருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்க அந்த ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் போயிட்டு இருக்கவும் பேசுறதுக்குலாம் டைமே கிடைக்கல. இப்போது வெட்டிங் நைட்டு தான் காமிக்கிறாங்க. அந்த ரூமுக்கு முன்னாடி நிற்கிறாரு. போகலாமா வேணாமா அப்படியே சொல்லிகிட்டே திரும்பி பார்த்தா தேயாங்கன் ஜங்குக்கோட அம்மா தான் போன்னு காமிக்கிறாங்க. இப்போ தேயாங்கு நர்வஸ்லேயே உள்ளே போகிறாரு. ஜங்குக் தான் என்ன வரக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி தேயாங்க உள்ளே தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ தேயாங்க தான் ஐயோ என்ன கூப்பிட்ற மாடுலேஷனே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு நீ எப்படி எனக்கு ஓகே சொன்ன அதை ஃபஸ்ட்டு சொல்லு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க ரூமில், என்ன காசு தரேன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ தேயாங்க தான் ஹலோ ஜங்குக், எனக்கும் உன்னை பிடிச்சிருந்து ஓகேவா, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிறான். என்ன பிடிச்சதா பேபி, அப்படி தெரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். தெரியாது, நீ ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன், உனக்கு எப்படி தெரிய போகுது? நான் எங்கடி உன் பின்னாடி சுற்றினேன், ஜஸ்ட்டு 2 டேஸ் தானே பார்த்தேன் உன்னைய, தென் லைஃப் ஃபுல்லாக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, ஸோ தட் உன் பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் நான் தான் உன் பின்னாடி சுற்றினேடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். என் பின்னாடி சுற்றுனீங்களா? ஆமாம் ஜங்குக்கா, அவங்க பின்னாடி சுற்றினேன். ஜங்குக்காவா? வைப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வரான் தேவன். பொண்டாட்டி என்னடி நான் பண்ணலான்னு நினச்சதெல்லாம் நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் தான் கேட்குறான். நீ பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவன் தான் கிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஸ்டார்டிங்கே தேவங் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். நல்லா பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் தேவங் ஜங்குக்கை. இப்போ ஜங்குக் தான் ஸ்டாப் பண்ணுறான் கிஸ்ஸவே. பொண்டாட்டி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸ்ட்ராங்கு தான், இதை விட ஸ்ட்ராங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விங்க் பண்ணுறான். ரெடி ரைட் பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. சரி ஓகேடா இதோட முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் ஒரு எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணுறேன். கான்டாக்ட் மாதிரி சீக்கிரம் போடுறேன், ஓகேவா? சரி ஓகே, டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.